அனைவருக்கும் வணக்கம். நேரிலால் நான், நேர்களுக்காக நான். திலகம் என்கின்ற விஎஸ் ரோமா என் பெயர். அதாவது இதை கேட்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். லைக்ஸ் கொடுக்கவும், ஹைப் கொடுக்கவும் நன்றி. ஒரு கதை, சிறுகதை. அதாவது காட்டுக்கே ராஜா சிங்கம். இது படுத்து கொண்டிருந்தது. ஒரு உறக்கம். அப்பொழுது ஒரு எலி அதன் மேல் ஏறியது. காட்டு எலி. இது தூக்கம் தெளிந்தது. கோபப்பட்டு, சுண்டெலி, நீ என் மேல் ஏறிவிட்டாய், உன்னை கொன்று விடுவேன் என்றது. நீ என்னை கொன்று விடாதே, தயவுசெய்து வேண்டாம். நான் உனக்கு ஏதாவது உதவி வேண்டும் என்றால் ஓடோடி வருவேன் என்றது. சரி போ அப்படி என்று விட்டுவிட்டது. சிங்கத்தை காட்டு வேட்டையாட வந்தவர்கள் அதன் மேல் வலையை விரித்து விட்டார்கள். சிங்கம் கத்தியது. எலியினுடைய ஞாபகம் வந்தது. எலியே 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 என்று கத்தியது. வந்ததும் விபரத்தை அறிந்து கொண்டு சிங்கம் என்ன செய்தது தெரியுமா? மன்னித்து விடு, என்னை காப்பாற்றி விடு என்றது. எலி தன்னுடைய கூரிய பற்களால் கடித்தது. வலையை கட் பண்ணிவிட்டது. அதிலிருந்து சிங்கம் தப்பித்து ஓடிவிட்டது. இதிலிருந்து என்ன தெரிகின்றது? அதாவது ஆளுனுடைய சைஸை பொறுத்தோ அவளுடைய இதை பொறுத்தோ நாம் எடை போடக்கூடாது. ஒவ்வொருத்தருனாலையும் ஒவ்வொரு உதவி செய்ய முடியும். நன்றி.